சாந்தி 27/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, படிப்பை விட்டால் என்னவாகும்? படிப்பை விட்டால் என்னவாகும்? இரண்டாவது கேள்வி, யாருக்கு தொண்டை அடைத்து கொள்கிறது? யாருக்கு தொண்டை அடைத்து கொள்கிறது? எதையும் பேச முடியாது. மூன்றாவது கேள்வி, யார் வெற்றி மாலையில் வெற்றி மணி மாலையில் வர முடியும்? யார் வெற்றி மணி மாலையில் வர முடியும்? நான்காவது கேள்வி, ப்ரொஜெக்டரில் என்ன காண்பிக்க வேண்டும்? ப்ரொஜெக்டரில் என்ன காண்பிக்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? fill in the blanks. முதலாவது, தூய்மை ஆகுவதில் டேஷ் ஏற்படுகின்றது. தூய்மை ஆகுவதில் டேஷ் ஏற்படுகின்றது. இரண்டாவது, அனைத்து ஸ்ரீமதப்படி நடந்து தந்தையிடம் இருந்து டேஷ் பெற வேண்டும். அனைத்து ஸ்ரீமதப்படி நடந்து தந்தையிடம் இருந்து டேஷ் பெற வேண்டும். மூன்றாவது, ஒருவர் மற்றவரை நிந்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் டேஷ். ஒருவர் மற்றவரை நிந்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் டேஷ். நான்காவது, தன்மானம் டேஷ் விடுகிறது. தன்மானம் டேஷ் விடுகிறது. அஞ்சாவது, டேஷ் எல்லைக்குட்பட்ட இச்சைகளை முடித்துவிடக்கூடிய. டேஷ் எல்லைக்குட்பட்ட இச்சைகளை முடித்துவிடக்கூடிய டேஷ் உடையவர் ஆகுங்கள். டேஷ் உடையவர் ஆகுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, படிப்பை விட்டால் என்னவாகும்? மாயை என்ற மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் சென்று விடுவீர்கள். மாயை என்ற மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் சென்று விடுவீர்கள். இரண்டாவது, யாருக்கு தொண்டை அடைத்து கொள்கிறது? எதையும் பேச முடியாது. தந்தையுடையவர் ஆன பிறகு ஒருவேளை விகாரத்துக்கு வசமாகினால் தொண்டை அடைத்து கொள்கிறது, பேச முடியாது.
தந்தையினுடையவர் ஆன பிறகு ஒருவேளை விகாரத்துக்கு வசமாகினால் தொண்டை அடைத்து கொள்கிறது, பேச முடியாது. மூன்றாவது கேள்வி, யார் வெற்றி மணிமாலையில் வர முடியும்? நல்ல நல்ல குழந்தைகள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள். யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள்? பாபா சொல்றார், என்ன பதில் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன குழந்தைகள் தான் வெற்றி மணிமாலையில் வர முடியும். நம்பிக்கைக்கு உரியவராக கீழ்ப்படிந்து நடப்பவராக இருக்க வேண்டும். யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள்? நம்பிக்கைக்கு உரியவராக கீழ்ப்படிந்து நடப்பவராக இருக்க வேண்டும். நான்காவது கேள்வி, ப்ரொஜெக்டரில் என்ன காண்பிக்க வேண்டும்? ப்ரொஜெக்டரில் என்ன காண்பிக்க வேண்டும்? சக்கர படத்தை ப்ரொஜெக்டரில் அவ்வளவு பெரியதாக காண்பிக்க வேண்டும். திருஷ்டி சக்கர படத்தை ப்ரொஜெக்டரில் அவ்வளவு பெரிதாக காண்பிக்க வேண்டும். சுவரில் பெரியதாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதிலிருந்து படிக்கும்படி, எதிலிருந்து படிக்க முடியும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு சித்திரத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்லைடு மூலம் அவ்வளவு பெரியதாக தெரிய வேண்டும். அஞ்சாவது கேள்வி, யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் தான் ரியல் கோல்டு, உண்மையான தங்கம் ஆவார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டாக்கி கொள்ளக்கூடிய, யார் வளைந்து செல்லக்கூடியவர்கள் தான் ரியல் கோல்டு, உண்மையான தங்கம் ஆவார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தூய்மை ஆகுவதில் டேஷ் ஏற்படுகின்றது. தூய்மை ஆகுவதில் டேஷ் ஏற்படுகின்றது. தூய்மையாகுவதில் மாயையின் தடை ஏற்படுகின்றது. இரண்டாவது, அனைத்து ஸ்ரீமதப்படி நடந்து தந்தையிடமிருந்து டேஷ் பெற வேண்டும். அனைத்து ஸ்ரீமதப்படி நடந்து தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும். மூன்றாவது, ஒருவர் மற்றவரை நிந்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் டேஷ். புத்தியில் ஞானம் இல்லை. ஒருவர் மற்றவரை நிந்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் புத்தியில் ஞானம் இல்லை. நான்காவது, தன்மானம் டேஷ் விடுகிறது. அனைத்து இச்சைகளை சுலபமாகவே நிறைவேற்றி விடுகிறது இல்லையா? தன்மானம் அனைத்து ஆசைகளையும் சுலபமாகவே நிறைவேற்றி விடுகிறது. அஞ்சாவது, டேஷ் எல்லைக்குட்பட்ட இச்சைகளை முடித்துவிடக்கூடிய டேஷ் ஆகுங்கள். டேஷ் உடையவர் ஆகுங்கள். சுயமரியாதையில் நிலைத்திருந்து எல்லைக்குட்பட்ட இச்சைகளை அல்லது ஆசைகளை முடித்துவிடக்கூடிய இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை உடையவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.